வணக்கம் நண்பர்களே. உடனே கைது செய்யுங்க. சிஎம் விஜய் போட்ட உத்தரவு. கைதாகிறார் செந்தில் பாலாஜி. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் புகார்களை தூசி தட்டி கைது செய்வதற்கான வேலைகளில் மிக தீவிரம் காட்டி வருகிறார் முதல்வர் விஜய். இது அறிவாலய வட்டாரத்தை கதிகலைங்க செஞ்சுருக்கான். அந்த வகையில் முன்னாள் திமுக அமைச்சர்கள் கைது வரிசையில் முதல் விஜய் நோட்புக்கில் முதல் வரிசையில் இருப்பது செந்தில் பாலாஜி தானா. கரூர் சம்பவத்தை நாடு அவ்வளவு சீக்கிரம் மறந்துடாது. சுமார் 40 உயிர்கள் பறிபோன கரூர் சம்பவத்தை தாவேகா பக்கமும் விஜய் பக்கம் திருப்பிவிட மும்மரமாக செயல்பட்டது அப்போதைய திமுக அரசு. குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது தாவேகா தரப்பில் இருந்து பல்வேறு சந்தேகங்களை திமுக அரசுக்கு எதிராக எழுப்பியிருந்தது. குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தது தாவேகா தரப்பு. நேரடியாகவே சிஎம் சார் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, நான் என்னுடைய அலுவலகத்தில் தான் இருப்பேன், மக்களை விட்டுடுங்க என நேரடியாகவே அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சவால் விடும் வகையில் பேசியிருந்தார் விஜய். மேலும் திமுக தரப்பு கரூர் விவகாரத்தை முற்றிலும் விஜய் மீது பழியை தூக்கி போட்டு மக்கள் மத்தியில் விஜய் இமேஜை டேமேஜ் செய்யும் முயற்சியில் இறங்கினாங்க. மேலும் கரூர் விவகாரத்தில் விஜயை சட்ட ரீதியாக சிக்க வைக்கும் முயற்சியிலும் இறங்கியது திமுக என்கின்ற குற்றச்சாட்டு அப்போது இருந்தது. அந்த அளவுக்கு கரூர் சம்பவத்தில் விஜயை மிகப்பெரிய சிரமத்திற்கு திமுக தரப்பு செய்தது. அந்த வகையில் கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது தனிப்பட்ட முறையில் கடும் கோபம் விஜய்க்கு இருந்து வருது. அந்த வகையில் திமுக முன்னாள் அமைச்சர்களில் முதல்ல செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பும் வேலையில் மிக தீவிரமாக களம் இறங்கியிருக்கிறார் முதல்வர் விஜய். இந்நிலையில் தான் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றால் எளிதாக வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு வழக்கு மிக வலிமையாக இருக்க வேண்டும் என முடிவு செய்த முதல்வர் விஜய் சமீபத்தில் முக்கிய அதிகாரிகளை அழைத்து பேசியிருக்கிறார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சி காலத்தில் அவர் செய்த முறைகேடுகள் அனைத்தையும் தோண்டி எடுக்க வேண்டும், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இனி செந்தில் பாலாஜி நீதிமன்றம் சிறை என தன் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும், அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்துங்கள் என தெரிவிச்சிருக்கார். இதில் எந்த அதிகாரியாவது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட்டால் உடனே எனக்கு தகவல் கொடுங்க என தெரிவிச்சிருக்கிறார் முதல்வர் விஜய். மேலும் தனக்கு நெருக்கமான சிலரிடம் முதல்வர் விஜய் பேசுகையில் என்னுடைய முகத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா என என்னை காண வந்த மக்களின் உயிரில் விளையாடி விட்டாங்க. போதிய பாதுகாப்பை கடந்த கால அரசு கொடுத்திருந்தா கரூர் துயர சம்பவம் நடந்திருக்குமா? இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் விஜய் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் முதல்வர் விஜய் சமீபத்தில் டெல்லி பயணத்தின் போது செந்தில் பாலாஜி தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு சார்பில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் என முதல்வர் விஜய் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சமீபத்தில் கூட வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அதில் போக்குவரத்து துறையில் தான் அதிகமாக ஊழல் நடந்திருக்கு, நஷ்டத்தில் போய்கொண்டிருக்குன்ற பகிரங்க குற்றச்சாட்டையும் தமிழக அரசு வச்சிருக்கு.